ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. தென்காசியிலிருந்து குற்றாலம் வரைக்கும் நாம் போகிறோம். லாஸ்ட் டைம் தென்காசி வந்தப்போ நம்மளால குற்றாலம் போக முடியல, ஏன்னா அப்போ சீசன் இல்லை, சம்மரில் வந்தோம். இப்போ வந்து மான்சூன் டைமில் நாம் தென்காசி வந்திருக்கோம், அதனால குற்றாலம் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நமக்கு இன்னும் வந்து குற்றாலம் டவுன் பஸ் வரல. இங்கேருந்து வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இன்னமும் தான் சொன்னாங்க. ஸோ வாங்க பஸ் வந்தோடனே கிளம்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மறுபடியும் தென்காசி வந்திருக்கோங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோவை அரௌண்ட் செப்டம்பர் பார்ப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், மேகங்கள் தவழ்ந்துட்டு தென்காசி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் சிட்டிங்க. நம்ம திருநெல்வேலியிலேருந்து தென்காசியை பிரித்து கிட்டத்தட்ட 1-2-3 இயர்ஸ் ஆகுது. சூப்பராக இருக்குது, கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குங்க. க்ரீனிஷாக மேகங்கள் தவழ்ந்துட்டு பின்னாடி மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, மேகங்கள் மறைச்சிட்டு இருக்கு. ஸோ நாம் அந்த மலைகளில் ஏதோ ஒரு மலையில் தான் குற்றாலம் அருவி இருக்குது. இருங்க, ஒரு எவ்ரி 10-15 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க குற்றாலத்துக்கு. ஸோ இங்கே தான் வந்து குற்றாலம் பஸ் நிற்குமா, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டவுன் பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நியூ பஸ் ஸ்டாண்டில் தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. தென்காசி டவுனுக்குள்ளே, தென்காசி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போகிற பஸ்ஸஸ்க்கெல்லாம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம குற்றாலம் போகிற பஸ்ஸஸும் வந்து நிற்குமா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸும் நிறைய இருக்குங்க. ஏன்னா குற்றாலத்துக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா சில சமயம் ஷேர் ஆட்டோஸு அல்லது டாக்ஸிஸும் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால பஸ் ஸ்டாண்ட் உள்ளேயே நிற்கிது. இன்றைக்கி ஏதோ பொலிட்டிக்கல் கூட்டம் போல் அதனால உள்ளே நிறுத்தி வச்சுருக்காங்க, இல்லாட்டி ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு அவுட் சைட் நிற்கும். ஸோ இந்த பஸ் கூட குற்றாலம் தாங்க போகுது. வாங்க கிளம்பலாம். ஸோ நம்ம இந்த பஸ்லேயே குற்றாலம் போயிடலாங்க. மேக்கரையும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸு, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அழகாக இருக்கும். சரி வாங்க நம்ம போய் பஸ் போட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரைவேட் பஸ் போட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம மண்டே என்னைக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனா அவ்வளோவா கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் சீசன்னால மேலே குற்றாலத்தில் கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். வெளியூர்லேருந்து வர மக்கள் எல்லாம் போய் பார்க்கலாம். இன்னும் வந்து ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லானோடனே.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் குற்றாலம் அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. இப்போ நாம வந்து ஹோட்டல் தமிழ்நாடு கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து டிடிடிசியோட குற்றாலம் பிரான்ச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணுவோம். ஸோ குடியிருப்பு தான் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்க. குடியிருப்புல இருந்து நம்ம வெஸ்டர்ன் கட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு இல்லையா, அதோட அடிவாரத்துல தான் குற்றாலம் அருவி இருக்கு. குற்றாலம் ஊரு, அருவி எல்லாம். ஸோ அதை தாண்டி தான் வந்து நம்ம செங்கோட்டை போவோம். ஸோ குற்றாலம் அருவி வந்து இன்னும் நமக்கு வந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்ல குற்றாலம் அருவி வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குற்றாலம் டவுனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஃபால்ஸ் இருக்கும். மெயின் ஃபால்ஸ்ல இருந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ்ல தான் வந்து குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் பஸ் ஸ்டாண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் குற்றாலம் ஃபால்ஸ். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் நடந்து போகலாம், அல்லது நீங்க பஸ்ல மேக்கரை அல்லது செங்கோட்டை பஸ்ல ஏறினீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஃபால்ஸ் பக்கத்துலயே இறக்கி விட்டுருவாங்க. உங்களுக்கு நடக்கிற தூரம் வந்து கம்மியாகும். ஸோ இறங்கி கடைகளை தாண்டி ஒரு 100 மீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு குற்றாலீஸ்வரர் டெம்பிள் வரும். குற்றாலீஸ்வரர் கோவிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ் இருக்கும், குற்றாலம் மெயின் அருவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் குற்றாலம் அருவியிலலாம் குளிச்சுட்டு நீங்கள் திரும்பி பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இருக்கும் சீசன் டைம்ல. நாம இப்போ டிராவல் பண்றது வந்து சாரல் மலை சீசன் தான், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யும் இல்லையா நம்ம தென்மேற்கு பருவமழை. ஸோ தென்மேற்கு பருவமழையோட சாரல் சீசன்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குற்றாலம் மலைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, மேகம் தவழ்ந்துட்டு வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம தென்காசி டவுன்லயே இப்படிதான் இருக்கும், எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னே தெரியாது தென்மேற்கு பருவமழை சீசன்ல, மான்சூன் சீசன்ல. இன்னும் அடிவாரத்துக்கு வந்தீங்கன்னா எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கும் கிளைமேட், எப்பவுமே ஈரமா, எப்பவுமே சாரல் மழை பெஞ்சிட்டு ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்குங்க. ஸோ நாம குற்றாலத்துக்குள்ள ரீச் ஆயாச்சு. இன்னும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லயே நம்ம குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணி மெயின் அருவியும் ரீச் பண்ணிடலாம். ஸோ சாரல் மலை சீசன்ல வந்தா உங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா சில சமயம் பலமா மழை பெஞ்சுன்னா உங்களுக்கு ஃப்ளட்டிங் வரும்போது குளிக்க விட மாட்டாங்க. ஸோ அது மட்டும் நீங்க ரெடியா வந்துக்கணும் சில டிசப்பாயின்மெண்ட்ஸ்க்கு. அதர்வைஸ் வந்து சாரல் மலை சீசன்ல குற்றாலத்துல குளிக்கிறதே வந்து வேற லெவல் ஃபன்னுங்க. ரொம்ப மழை பெய்யறப்ப, அதாவது ஜூன் எண்டு ஜூலை மிட் வரைக்கும் பாத்தீங்கன்னா சில நாட்கள்ல வந்து பலமான மழை பெய்யும். அப்ப வந்து மேபி ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி வந்து குளிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. மறுபடியும் வெள்ளம் கம்மியாகிற வரைக்கும், மழை கொஞ்சம் குறைஞ்சு வெள்ளம் கம்மியாகிற வரைக்கும். ஏன்னா அதிகமா வெள்ளம் வரும்போது உங்களுக்கு கற்கள் எல்லாம் விழுவும், சேஃப்டி கன்சர்ன் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து குற்றாலம் ஃபால்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, போத் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸு. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஸோ நம்ம அஃபிஷியலி குற்றாலம் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ நாம இறங்க வேண்டிய ஸ்டாப்பும் வந்துருச்சு. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நீங்க பாத்தீங்க, இந்த ஜங்ஷன்ல இறக்கி விட்டுருவாங்க. இங்கிருந்து வந்து குற்றாலம் மெயின் அருவி ரொம்ப ரொம்ப பக்கம். ஸோ வாங்க இறங்கிட்டு நம்ம மெயின் அருவியை நோக்கி நடைய கட்டுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குற்றாலம் ஃபால்ஸ் வரைக்கும் வந்தாச்சுங்க. இந்த பஸ்ல தான் வந்தோம். ரொம்ப தூரம் இல்லைங்க, ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. சூப்பரா வந்துட்டோம். மழை சாரல் வேற பெஞ்சிட்டு இருக்கு, வேற லெவல் ஜேர்னியா இருந்துச்சு. ஸோ நம்ம குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குற்றாலம் வரைக்கும் வந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல குற்றாலம் ஃபால்ஸ் பத்தின வீடியோ பார்க்கலாம். ஸோ எல்லா vlogsம் மறக்காம பாருங்க. நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சீரீஸ் ஆஃப் vlogsல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from குற்றாலம் பஸ் ஸ்டாண்டுங்க. see you.